யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டுல சிறிய தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்துல 5வது புத்தகமாக இந்த புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சில மாதங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆகவே நீங்க கவனிங்க. எப்பவுமே இந்த இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் ரொம்ப முக்கியம். முன்னுரையும் முடிவுரையும், இது ரெண்டும் இல்லாத வெறும் உடம்ப மட்டும் பார்க்கறதுல பெரிய பயன் அடைய முடியாது. முன்னுரை நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம்ன்றத நமக்கு காட்டும். முடிவுரை, கன்க்ளூஷன் சொல்லுவோம்ல, முடிவுரை இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோன்றத சொல்ல போகும். இந்த புத்தகத்தை சில மாதங்களுக்கு நாம படிக்க போகிறோம்னா, இன்னைக்கு நாம பார்க்க போகிற இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பொதுவான அறிமுகத்தை சரியா தெரிந்திருக்காவிட்டால் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ளுகிறதுல சில கஷ்டங்கள் ஏற்படும். போகிற ஆல்பர்ட் மார்ட்டினுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். இந்த யோனா புத்தகத்துக்கு அவர் பிரசங்கித்த பிரசங்கம். அதுல இன்ட்ரோடக்ஷன்ல அவர் சொல்றாரு, இந்த புத்தகம்னு சொன்ன உடனேயே சிலருடைய மனது இந்த புத்தகம் தானா, இதுல என்ன வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு வந்துருமா. ஏன்னா யோனாவும் பெரிய மீனும் அத ஒரு கதையா தானே சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். அப்போ அதுல வேற என்ன இருக்கு அதோட சிந்திக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். மக்கள் ஒரு மைண்ட்ல ப்ரீ கன்சீவ்டு ஐடியான்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் அந்த புத்தகத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவுதானே, இந்த புத்தகத்துக்கா இவ்வளவு பில்டப் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி நினைக்க கூடாது. இந்த புத்தகம் உண்மையிலேயே ரொம்ப சின்ன புத்தகம் தான். 4 அதிகாரம் தான், 48 வசனம் தான் கொண்ட மிகச்சிறிய புத்தகம். நீங்க உண்மையிலேயே அந்த புத்தகத்தை வேதத்துல திறந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். இந்த பக்கம் 3/4 பகுதியில ஆரம்பிச்சிருக்கும், 2 பக்கம் இருக்கும். அடுத்து 1/4 பகுதியில அந்த புத்தகம் நிறைவுற்றுவிடும். 4 அதிகாரம் 48 வசனங்கள் கொண்ட இந்த புத்தகமாக இது இருந்த போதிலும் ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை பயன்பாடுகள் அதிகமாக கொண்டிருக்கிற புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு அல்லது ஒரு புத்தகத்தினுடைய தனித்துவம்னு சொல்லுவாங்க. வேதத்துல இந்த புத்தகம் தீர்க்கதரிசிகளின் புத்தக பகுதியில இடம்பெற்றிருக்கிறது. சிறிய தீர்க்கதரிசிகள் சொல்லுவோம், ஒரு 12 புத்தகங்கள். அதுல 5வது புத்தகமாக இது இடம்பெற்றிருந்த போதிலும் இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது ஒரே ஒரு வசனத்தை தவிர வேற எந்த தீர்க்க தரிசனத்தையும் இந்த புத்தகத்துல பார்க்க முடியாது. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த புத்தகம் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல இருந்த போதிலும், யோனா தீர்க்கதரிசின்னு நம்ம சொன்ன போதிலும், மற்ற தீர்க்கதரிசிகளினுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் பல தீர்க்க தரிசன காரியங்கள் அந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள் இருக்கு, அதுக்குள்ள நினிவே என்ன செய்யும்? கவிழ்க்கப்படும் என்று இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது தீர்க்க தரிசிகளினுடைய புத்தகங்கள் இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ரொம்ப கவனமா உங்களுடைய கவனத்தை அந்த பாயிண்ட்ல நீங்க வைங்க. ஒரே ஒரு வசனம் தான் இந்த முழு புத்தகத்திலையும் தீர்க்க தரிசன வசனமாக இருந்த போதிலும் ஏன் இந்த புத்தகத்தை தீர்க்க தரிசிகளினுடைய புத்தக பகுதியில வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுதான் இந்த புத்தகத்தை ஒரு தனித்துவமான சிறப்பான புத்தகமாக மாற்றி இருக்கிறது. அது என்னன்னா, யோனா உரைத்தது ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்த போதிலும் யோனாவின் வாழ்க்கையே இங்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய தனித்துவம். யோனாவினுடைய வாழ்க்கை
தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கிற போது பல பேர் நினைக்கிறது என்னன்னா, அந்த ஒரே லைன்ல நின்றுவாங்க. எந்த லைன்ல? நினிவே கடவுளுக்கு எதிராக பயங்கரமான பாவம் செய்த போது ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி அனுப்பி மனம் திரும்ப சொன்னார். அந்த பட்டணம் மனம் திரும்பியது, கர்த்தர் அவர்களை அழிக்காமல் விட்டார். அதோட நின்றுவாங்க. ஆனா உண்மையிலேயே யோனா தீர்க்கதரிசியினுடைய இந்த வாழ்க்கை தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கிறது என்பதை எப்படி சொல்லுகிறோம்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை முன்னுரைக்கவே இந்த தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறார்னு கூட சொல்லுகிறார். நினிவேக்கு உடனடியாக நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற தீர்க்கதரிசியாக யோனா இருந்த போதிலும், ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில, யோனாவினுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்ன்றத பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு தனித்துவமான புத்தகமாக தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் பின்னாடி விளக்கும் போது உங்களுக்கு அது புரியும். எப்படி யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போகிறத தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது என்பதை, அது ஆண்டவருடைய வாயிலிருந்து அவர் சொன்னதிலிருந்தே நம்ம கேட்கலாம். ஆகவே இதெல்லாம் சில பொதுவான இந்த புத்தகத்தை பற்றின காரியங்கள். இப்போ இந்த புத்தகத்தை சரியா நாம் புரிந்து கொள்வதற்கு அறிமுக பகுதியாக 5 குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். 5 குறிப்புகள். அது வழக்கமாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது நாம செய்கிற காரியங்கள் தான். இந்த புத்தகத்தை யார் எழுதியது, அதான் முதல்ல பார்க்க போறோம். 2வது, எந்த காலப்பகுதியில் இது எழுதப்பட்டது, எழுதப்பட்ட காலத்தை பார்க்க போறோம். 3வது, என்ன நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டது. வேதத்துல ஒவ்வொரு புத்தகமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடையே எழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டுள்ளது. 4வது, இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் படிக்க போகிற பாடங்கள் என்னென்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள், அதை பத்தி பார்க்க போறோம். 5வது, இந்த புத்தகத்தினுடைய பொதுவான பிரிவுகள் என்ன, எப்படி இந்த புத்தகம் பிரிந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை எழுதின போது ஒட்டுமொத்தமாக தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் வேதம் தொகுக்கப்பட்டு அது முறைப்படுத்தப்பட்ட போது அதிகாரங்களாக, வசனங்களாக அவைகள் பிரிக்கப்பட்டது. நாம இந்த புத்தகத்தை ஆராய்ந்து படிக்கிற போது இன்னும் ஒரு அதிகாரத்தை பல பிரிவுகளாக நாம பிரிச்சு படிப்போம். அதுல இந்த புத்தகத்தினுடைய பொதுவான பிரிவுகளை நம்ம கடைசியா பார்த்து இந்த செய்தியை முடிக்கலாம். இப்ப முதலாவது, இந்த புத்தகத்தை எழுதியவர் யார், அந்த கேள்விக்கான பதில நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை யோனா தீர்க்கதரிசியே எழுதியதாக நம்பப்படுகிறது. இதுல சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் பெரும்பாலான வேத ஆராய்ச்சியாளர்களும் இறையியல் வல்லுநர்களும் அவர்களால நம்பப்படுகிறது என்னன்னா, யோனா தீர்க்கதரிசி தான் இந்த புத்தகத்தை எழுதினார். இதுல யோனா இந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருக்கிறார்னா, தன்னை ஒரு 3வது நபராக காண்பித்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 3வது நபராகனா ஒரு அந்த புத்தகத்துக்கு வெளியிலிருந்து எழுதுவோம்ல, அது மாதிரி எழுதியிருக்கிறார். இப்போ யோவான் சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா அப்படிதான் யோவான் எழுதியிருப்பார். எழுதியிருக்கு கடைசியில தான் யார் அந்த சீஷன்றத நமக்கு தெரிய வரும். அது மாதிரி இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு 3வது நபராக வெளியிலிருந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து தொகுத்து எழுதினது போல. உண்மையிலேயே அது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது. அந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து எழுதின ஒரு ஆசிரியராக யோனாவே இருக்கிறார். யோனா 1வது அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தோம்னா, அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் என்று ஆரம்பிக்கிறது. தீர்க்கதரிசி ஆகிய யோனாவிடம் கர்த்தர் பேசியதாகவும் அவர் என்ன பேசினார், நடந்தது என்ன என்பதை பற்றிய உண்மைகளையே இந்த புத்தகத்துல யோனா எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனாக அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்ற போதிலும் கர்த்தருடைய ஆவியானவரின் வழி நடத்துதலின்படியே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப நாம வைராக்கியமா விசுவாசிக்க வேண்டிய ஒரு சத்தியம்.
வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த புத்தகமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே எழுதப்பட்டது. இங்க யோனா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதியிருந்த போதிலும், ஒரு மனிதனாக இருந்து அந்த புத்தகத்தை எழுதியிருந்த போதிலும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படியே இதை எழுதினார் என்று நாம் புரிந்து கொள்ளணும். ஆவியானவருடைய ஆளுகை யோனா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிற போது இருந்தது என்பதற்கு இந்த புத்தகம் முழுமையாக பல சான்றுகளை நம்மால பார்க்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்றேன் புரிந்துக்கிறதுக்காக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய வழிநடத்துதலின்படிதான் யோனா இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கான ஒரே ஒரு காரணம். மற்ற காரணங்களை புத்தகத்தை படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். அது என்ன காரணம்னா, ஒருவேளை ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதுகிறான்னு வைத்துக்கோமே, அப்போ தன்னை பத்தி எழுதுகிற போதோ அல்லது தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து எழுதுகிற போதோ அவன் எப்பவுமே நல்ல காரியங்களை மட்டும்தான் எழுதுவான். அவன் தவறு விட்ட காரியங்கள், தவறாக நடந்த காரியங்கள் எழுதவே மாட்டான். அது மனிதனுடைய இயல்பு. ஆனா இங்க யோனா தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிற போது நடந்த நல்ல சம்பவங்கள் மட்டும் இல்ல, தன்னுடைய தவறுகளையும் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இந்த புத்தகம் முழுமையாக படிக்கிற போது யோனா தன்னுடைய வாழ்க்கையில் பலமுறை செய்த தவறுகள் எல்லாவற்றையும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம அவர் எழுதியிருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இது நமக்கு எதை உணர்த்துகிறதுனா, இந்த புத்தகத்தை அவர் எழுதின போது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய வழிநடத்துதலின்படிதான் இந்த புத்தகத்தை அவர் எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த புத்தகத்தை எழுதியது யோனா. இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும், யார் இந்த யோனா? அவரை பற்றி வேதத்தை நாம எங்கு பார்க்க முடிகிறது, அவரை பத்தி நாம என்னென்ன செய்திகள் எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். யார் இந்த யோனா? யோனாவின் பெயரை இந்த புத்தகத்தை தவிர்த்து பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். யோனாவினுடைய பெயரை இந்த புத்தகத்தை தவிர்த்து முழு பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே ஒரு இடத்துலதான் பார்க்க முடியும். அது 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காதேபேர் ஊரான் ஆகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்துல அமித்தாயின் குமாரன் யோனா என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு இடத்தை தவிர பழைய ஏற்பாட்டுல வேற எங்கேயுமே நம்மால யோனாவை குறிச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 14:25 வசனத்துல யோனாவினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊரை பத்தியும் அவர் வாழ்ந்த காலப்பகுதியை பத்தியும் சில முக்கியமான குறிப்புகள் இருக்கிறது. சோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோ இந்த 2 ராஜாக்கள் 14:25 வசனத்தின் மூலமாக யோனா தீர்க்கதரிசியை பற்றிய சில காரியங்களை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல முதல்ல என்னன்னா, இந்த யோனா இஸ்ரவேலின் வடதேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். இஸ்ரவேல் வடதேசம் தென் தேசம்னு 2ஆக பிரிக்கப்பட்டு, தென் தேசம் யூதா என்றும் வடதேசம் இஸ்ரவேல் என்றும் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரங்கள் யூதாவாகும். யூதாவும் பென்யமீனும் அது தென் தேசங்களாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசி வாழ்ந்த மேப்ல, இஸ்ரேல் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய வட பகுதியில வட இஸ்ரேல் நாட்டுல வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். 2வது, இவர் எந்த ஊர்க்காரர் என்பதை 2 ராஜாக்கள் 14:25 சொல்லுகிறது. காதேபேர், அந்த ஊரோட பேர் காதேபேர் என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதனாக இவர் இருந்திருக்கிறார். இது வட இஸ்ரேல் நாட்டுல செபுலோனுக்கு கோத்திரங்கள்லாம் பிரிக்கப்பட்டது பாத்தீங்களா. அப்ப செபுலோன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு ஊர் தான் இந்த காதேபேர். இந்த ஊருக்கு தான் புதிய ஏற்பாட்டுல கலிலேயா என்று நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின்படி அது காதேபேர்னு நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அடிக்கடி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் கலிலேயா. பழைய ஏற்பாட்டுல காதேபேர், புதிய ஏற்பாட்டுல
அது கலிலேயா. இந்த கலிலேயா நாசரேத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த ஒரு ஊர். இந்த யோனா தீர்க்கதரிசி அந்த ஊர்க்காரர் தான், கலிலேயா ஊர்க்காரர் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இவர் தன்னுடைய நாட்டில் தீர்க்கதரிசியாக வாழ்ந்திருக்கிறார். இரண்டாவது, எரோபெயாமினுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்ப பகுதியில அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா அந்த 2 ராஜாக்கள் 14:25 நாம வாசித்த அந்த காரியங்கள் எல்லாம் எரோபெயாம், 2வது எரோபெயாம் அவருடைய நாட்கள்ல நடந்த காரியங்கள். சோ இந்த யோனா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 2வது எரோபெயாமின் காலத்தில் நிறைவேறினதுனால அந்த காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டுல அந்த சிறிய தீர்க்கதரிசிகள்ல நம்ம பார்க்கிற ஓசியா, ஆமோஸ் போன்றவர்களுடைய சமகால பகுதியில இவர் வாழ்ந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கால பகுதியில தீர்க்க தரிசன ஊழியங்கள் செய்தவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், யூத மத அறிஞர்கள் அவங்க நம்புகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த யோனா எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழிய பகுதி முடியுது பாத்தீங்களா. எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் அந்த உலகத்துல முடிவு பெறுகிற காலத்துல யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை தொடங்கினதாக நம்புகிறார். எலியாக்கு பின்பதாக எலிசா, எலிசாவினுடைய அந்த தீர்க்க தரிசன பணி முடிவடைகிற போது, எலிசாவினுடைய மரணத்துக்கு பிறகு இவர் தன்னுடைய பணியை துவங்கினதாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு சில யூத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த யோனா வேற யாரும் இல்ல, எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக சாரிபாத் விதவை இருந்தா பாத்தீங்களா, அந்த மகனை உயிரோடு கொண்டு வந்தால அந்த பையனா இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறார். சோ அது இதெல்லாமே நம்பிக்கையா தான் இருக்கு. அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக இல்ல, ஆனா அவங்க நம்புறாங்க. எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலப்பகுதிக்கு பிறகு ஊழியம் செய்தவர், எலியாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டவர். அப்போ அவன் சின்ன பையனா இருப்பான். நீங்க அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அது விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எலியா அந்த காரியத்தை செய்த போது உயிரிழந்திருந்த அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். அந்த சிறுவன் தான் யோனா என்றும் யூத மத அறிஞர்கள் நம்புகிறார். இவ்வளவும் நம்ம பழைய ஏற்பாட்டுல இந்த பகுதி அடிப்படையில நம்மால பார்க்க முடிகிறது. இவ்வளவுதான் இந்த யோனா தீர்க்கதரிசியை பத்தி நம்மால அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். முதல் கேள்விக்கு நாம பார்த்திருக்கிறோம் பதில், யார் இந்த புத்தகத்தை எழுதியது? யோனா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். யார் இந்த யோனா என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். இரண்டாவது கேள்வி, எந்த காலப்பகுதியில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது? எந்த காலப்பகுதியில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது? கிமு 793 758 இடைப்பட்ட காலங்கள்ல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று பெரும்பாலானவர்கள் நம்புகிறார்கள். கிமு 793 758 இடைப்பட்ட காலங்கள்ல இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. யோனா இந்த புத்தகத்தை எழுதின காலமாக அது இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. மூணாவது காரியத்தை பார்க்கலாம். இந்த புத்தகம் எழுதப்பட்டதினுடைய நோக்கம் என்ன? இது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது? வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை பதிவு செய்யும் விதமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை பதிவு செய்யும் விதமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. ஏன்னா நிறைய பேர் இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறாங்கன்னா, ஒரு கட்டுக்கதை புத்தகமாக பார்க்கிறாங்க. இது ஒரு உருவக புத்தகமாக, அலகரி அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆங்கிலத்துல பயன்படுத்துவாங்க. உருவக புத்தகம் உண்மையிலே நடக்கல. இப்ப மோட்ச பயண புத்தகம் மாதிரி அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் அல்ல. ஜான் பனியனுடைய கனவுல வந்த நிகழ்வு. அத அவர் ஒரு உருவமாக எழுதி வைத்திருக்க, ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறார். அது போல இது ஒரு கதை புத்தகம், ஒரு கட்டுக்கதை புத்தகம், ஒரு உருவக புத்தகம் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா,
அவங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களும் அறிவியலுக்கு ஒத்து வராத காரியங்களும் இந்த புத்தகத்தில் நிறைந்திருப்பதாக அவர்கள் நம்புகிறார். அவர்களால புரிந்து கொள்ள முடியாத காரியம் அதான் அறிவுக்கு எட்டாத, அதே சமயத்துல அறிவியலுக்கு ஒத்து வராத, சயின்டிபிக்கலா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணவே முடியலங்க. இப்ப உதாரணமாக மீனினுடைய வயிற்றுல யோனா 3 நாள் இருந்தாரா, அது எப்படி நாங்க நம்புறது? நவீன அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை தவறி போய் மீன் பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் பெரிய உணவா ஏதாவது ஒண்ணு விழுங்கிருச்சுன்னா அது தொண்டையை தாண்டி போக முடியாதபடிக்கு அது என்ன செஞ்சிருமா, மறுபடியும் அதை கக்கிரும் வெளியே தண்ணியில. சோ அப்படி இருக்கும்போது எப்படி யோனா 3 நாள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தா, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு அவர்களுடைய அறிவுக்கு எட்டாம அறிவியலுக்கு ஒத்து வராம இருக்கிற காரியங்கள்னாலதான் இதை ஒரு கதை புத்தகமா பாக்குறாங்க, ஒரு உருவக புத்தகமாக பாக்குறாங்க. ஒரு ஆல்பர்ட் மார்டின் கேட்கிறாரு, இந்த மனிதர்களுக்கு அறிவில்லையா? நம்ம வாசிச்சோம்ல சங்கீதம் 14 வாசிச்ச மாதிரி, துன்மார்க்கனுக்கு அறிவு இல்லையோ? ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற போது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர். அவரால் இந்த சின்ன மீனை உருவாக்கி அந்த மீன் வருவதற்கு அவர் தான் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு செஞ்சது. நம்ம விவரமா படிப்போம் பாருங்க. அப்போ அதை செஞ்ச ஆண்டவருக்கு அந்த மீன் வயிற்றுல 3 நாள் யோனா வைத்திருக்க முடியாதா அப்படின்னு அவரு கேட்டிருந்தார். உண்மைதானே? நிறைய பேர் இப்படிதான் செங்கடல்ல கொண்டு போய் எப்படி பார்வனுடைய சேனை அதே முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி ஓடுன ஒரு கடலம், இப்படிலாம் நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்கு. யோனா புத்தகத்தை பார்க்கும்போது அப்படிதான் இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்கு. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்களா, கடல் அமைதியாயிருச்சான், மீன் வந்துச்சான், யோனா தீர்க்கதரிசியை முழுங்குச்சான், 3 நாள் வயிற்றுல பத்திரமா வச்சிருந்துச்சான், 3ஆவது நாள் கொண்டு கரையில துப்புச்சான். சின்ன பிள்ளை கூட இதெல்லாம் நம்பாதுங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இதை கட்டுக்கதையா பாக்குறாங்க. ஆனா இந்த புத்தகம் அவர்கள் நம்புகிறதை போல ஒரு கதை புத்தகமோ அல்லது ஒரு கற்பனை புத்தகமோ கிடையாது. வரலாற்றில் நடந்த உண்மையான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிற புத்தகம் தான் இது. அதுக்கு சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு 3 விதமான சான்றுகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். முதலாவது சான்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 17 வரை உள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 17 வரைக்கும். அங்க பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். இதுல கவனிக்க வேண்டிய சில வார்த்தைகள் என்னன்னா, தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. எங்கிருந்து அவர் சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்? 15வது வசனத்துல பார்த்தோம்னா, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ அவங்க கையில் இருந்தது பழைய ஏற்பாடு வேதம். தீமோத்தேயுவினுடைய தாயும் தீமோத்தேயுவினுடைய பாட்டியும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத சத்தியங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து தீமோத்தேயுவுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார். அததான் அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு 16வது வசனத்துல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்து மனிதனுடைய சுய சிந்தனையினால் தோன்றினது கிடையாது. அப்ப வேதத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு துவக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிற போது அவர் நடக்காத ஒரு சம்பவத்தை, கட்டுக்கதைய
அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை அவர் எழுதி கொடுப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிற காரியங்கள்ல கற்பனைகளுக்கோ கட்டுக்கதைகளுக்கோ இடமில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இப்படி யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, சரி ஏதோ வேதத்துல இருக்கு நம்ம படிச்சுக்குவோம். ஜான் பனியனுடைய மோட்ச பிரயாணம் மாதிரி அது ஒரு உருவகம், ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காக அவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு எழுத்து முறை. ஆனா யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் அப்படிப்பட்டதல்ல. அது பரிசுத்த ஆவியானவரால், நாம் ஆரம்பத்துல பார்த்த மாதிரி யோனா தீர்க்கதரிசிய அவர் ஆளுகை செய்து அவருடைய வழி நடத்துதலின்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம். இந்த சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் தான் வேத புரட்டர்கள். இவங்க இதை நம்பவும் மாட்டாங்க, அதுக்கு எதிரான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது ரொம்ப தவறு. அவங்க கர்த்தருடைய இறையாண்மையை பற்றியும் அவருடைய அதிகாரத்தையும் அவங்க சரியா புரிந்துக்க முடியல. அவங்க அதை நிராகரிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளின்படி இது கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிற வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பாகவே இந்த தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கிறது. தான் முதல் சான்று. இரண்டாவது சான்று, இதை உறுதிப்படுத்தும்படியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வேத பகுதிகளும் அத்தனை புத்தகங்களும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சொன்ன வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. இது இரண்டாவது சான்று. மத்தேயு 12வது அதிகாரம் 39 41 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 12 39வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும். யூதர்கள் நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதற்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று ஆண்டவரிடத்துல கேட்டபோது ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று அங்க சொல்றார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றது? அது ஒரு கட்டுக்கதை, நடக்காத ஒரு உருவக கதைன்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் என்ன சொல்றது? அவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறாரே, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் அன்றி உங்களுக்கு வேற ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை. இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிச்சா சில காரியங்களை நம்ம கவனிக்கலாம். முதல்ல, யோனா என்ற தீர்க்கதரிசி ஒருவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்திருக்கிறார். அதை உறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் யோனா ஒரு கற்பனை பெயர், அப்படி ஒரு மனுஷன் இருந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார், யோனா என்ற தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்திருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறாரு, இது சயின்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பொய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பொய்ன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. ஆண்டவர் வாயை திறந்து பொய் சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரே. நடக்காத இல்லாத பொல்லாத காரியத்தில் அவர் சொல்லுவாரா? செய்யவே மாட்டாரே. அவர் நீதியின் தேவன். அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. யோனா 3 நாள் இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கிறது, யோனா கடவுளுடைய கட்டளையின்படி நினிவேக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தார். நினிவேன்னு ஒரு பட்டணம் இருந்தது உண்மை, அந்த பட்டணத்துக்கு யோனா போனது உண்மை, அந்த பட்டணத்துக்கு எதிராக சொல்ல சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னதும் உண்மை. இதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நாலாவது, நினிவே பட்டணத்தார் யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் மனம் திரும்பினார். அதையும் அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவர் சொல்லும் போது, நீங்க அடையாளத்தையா கேக்குறீங்க,
உங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். நீ இந்த அடையாளத்தை கேட்டாலும் மனம் திரும்புவா போற? மனம் திரும்ப மாட்டேன். அதான் ஆண்டவர் சொல்றார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நான் இங்க இருக்கிறேன், ஆனாலும் நீ என்ன செய்ய போறதில்ல, உன் இதயத்துல நான் விசுவாசிக்க போறதில்ல. ஆகையால் நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வரும் பார்த்தியா, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல யோனா தீர்க்கதரிசி பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினவர்கள் வந்து உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார்கள். அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த புத்தகம் உண்மை. இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. நீ மூன்றாவது சான்று, இது தியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, இறையியல் சான்று. இதே மத்தேயு 12வது அதிகாரத்துல நாம பார்த்த இந்த வசனங்களையே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே நம்மால பார்க்க முடியும். parallel passage அது. லூக்கா 11வது அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். மத்தேயு 12வது அதிகாரத்திலேயே இந்த இறையியல் காணப்பட்டாலும் லூக்கால இது இன்னும் தெளிவாக காணப்படுகிறது. தியாலஜிக்கல் எவிடன்ஸ், இறையியல் சான்று. லூக்கா 11:29 வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற போது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். அந்த 30வது வசனத்துல யோனாவை ஒரு குறிப்பிட்ட அடையாளமாகவும் தன்னை ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக ஆண்டவர் நிறுத்துகிறத இங்க பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு தியாலஜிக்கல் பாயிண்ட் என்னன்னா, இறையியல் வல்லுநர்கள் இத பழைய ஏற்பாட்டுல டைப்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. டைப் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா அது நிழல். புதிய ஏற்பாட்டுல ஆன்டி டைப், இதெல்லாம் தியாலஜிக்கல் வேர்ட். ஆன்டி டைப்னா நிஜம். இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற விதத்துல பழைய ஏற்பாட்டுல பல நிழல்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நிழல்கள்ல ஒருவர் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. அப்ப யோனா தீர்க்கதரிசி ஒரு நிழல் போன்றவர், இயேசு கிறிஸ்து நிஜம் போன்றவர். இந்த யோனா தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ரெண்டு பேருமே கலிலேயா நாட்டில தான் தங்களுடைய ஊழிய பணிகளை செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, யோனாவுக்கு நடந்த சம்பவங்கள்ல சில தமக்கும் நடக்க போவதாக ஆண்டவர் இந்த வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார். உதாரணமா, யோனா எப்படி 3 நாட்கள் மீனின் வயிற்றுல இரவு பகலாக இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இரவு பகலும் இருப்பார் என்று சொல்லுகிறார். சோ யோனா ஒரு டைப், கிறிஸ்து ஆன்டி டைப். இதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. டைப் அண்ட் ஆன்டி டைப் இந்த வார்த்தை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நிழல், அப்புறம் இயேசு கிறிஸ்து நிஜம். ஆக நம்ம பார்த்த இந்த 3 சான்றுகளுமே இது ஒரு பொய் புத்தகம் அல்ல, ஒரு கற்பனை புத்தகம் அல்ல, கட்டுக்கதை புத்தகம் அல்ல, ஒரு உருவக புத்தகம் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனையும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அதை சான்றா பார்த்தோம். 2வது, இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். 3வது, இறையியல் சான்று. இந்த 3மே இந்த புத்தகம் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவங்களின் தொகுப்பாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது. 4வது, இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக நாம படிக்கிற பாடங்கள் என்ன, இதான் நம்ம 4வதா பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக நாம என்னென்ன பாடங்களை பார்க்க போறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான பல அற்புதமான பாடங்களை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். அது ஒவ்வொன்றா உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் பாருங்க. முதலாவது,
கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்திற்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான சான்றாக இருக்கிறது. காட் சாவர்னிட்டின்னு சொல்லுவோம்ல, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம். கடவுளே உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதை இந்த புத்தகம் தெளிவாக விளக்குகிறது. அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சினது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த புத்தகத்தில் வாழ்ந்த உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் கடவுள் ஆளுகை செய்திருக்கிறார். மனிதர்களை அவர் ஆளுகை செய்திருக்கிறார். யோனாவை அவர் ஆளுகை செய்திருக்கிறார். யோனா எவ்வளவுதான் கடவுளுக்கு திமிரி ஓடணும்னு நினைச்சாலும் யோனா தன்னுடைய சிந்தனையின்படி போக முடியல. யோனாவையும் ஆளுகை செய்தது யார்? கடவுள். புறஜாதியான மனிதர்கள் கப்பல் பயணத்தில் இருந்த அவர்களையும் ஆளுகை செய்தது யார்? கடவுள். காற்றும் கடலும் கொந்தளிச்சிருந்த போது அவர்களால் எதுவும் செய்ய முடிந்ததா? ஒன்னும் செய்ய முடியாது. கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் கீழ் அவர்கள் இருந்தார்கள். நினிவே பட்டணத்து மனிதர்கள் கூட கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். அவன் அவ்வளோ பயங்கரமான பாவி. நீங்க யோசிச்சு பாருங்க, மகா பெரிய நகரமாகிய நினிவே ஏறக்குறைய 100 மைல் சுற்றளவு உள்ள ஒரு பட்டணம்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த பாபிலோன் ராஜ்யத்தை விட பெரிய பட்டணமாக இருந்ததுன்னு வரலாற்று பூர்வமாக சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய பட்டணத்திலிருந்து, அரசன்லிருந்து கீழான அடிமையானவன் வரைக்கும் எல்லா மிருகங்களும் எல்லா விலங்குகளும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தான்னா அது எப்படி நடந்தது? அது எப்படி நடந்தது? உண்மையிலேயே அவனுடைய பாவம் அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கிறது. கடவுள் அந்த பட்டணத்துக்கு ஆட்களை யோனாவை அனுப்பின போது அவருடைய பாவத்தின் கொடுமையினால் யோனா தீர்க்கதரிசியை கொன்னே போட்டிருப்பான். பழைய ஏற்பாட்டில் எத்தனை தீர்க்கதரிசிகளை கொல்லாத பாவம் மனிதர்கள் கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா நினிவே பட்டணத்து மக்கள் யோனா தீர்க்கதரிசியை கொண்டு போட்டாங்களா? இல்ல. அவர்களும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. உயிரற்ற பொருள்களை பாருங்க. கடல், காற்று, கப்பல். கப்பல் மூழ்கிறார். மூழ்கிச்சா கப்பல்? மூழ்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுதான் கப்பலுக்கு சொன்னது. கடலுக்கு சொன்னது என்னது? நீ கொந்தளிக்கணும், ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? கப்பலை முழுங்கிடக்கூடாது. காற்றுக்கு சொன்னது என்னது? பயங்கரமா வீசி அவங்கள பயமுறுத்தணும், ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருத்தனையும் கப்பல் இருந்து தூக்கிடக்கூடாது. உண்மையிலே காற்று பயங்கர வேகமா அடிச்சுன்னு வைங்களேன், கப்பல் மேல இருக்கிறதெல்லாம் பறந்து மனுஷன் முத கொண்டு தூக்கிட்டு போயிடும் காற்று. ஆமா, காத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. ஆனா ஆண்டவர் ஒன்னொன்னுக்கும் கட்டளை கொடுத்திருந்தார். காற்று நீ பயங்கரமா வீசணும், பயமுறுத்தணும், அத்தோட வேலை நின்றணும். கடல் நீ பயங்கரமா கொந்தளிக்கணும், கப்பலை போட்டு ஆட்டணும், ஆனா என்ன செய்யக்கூடாது? கப்பலை மூழ்கடித்து விடக்கூடாது. ஒன்னொன்னுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அதுக்கு அறிவே கிடையாது, உயிரே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும் அழகா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவங்க யோனாவை தூக்கி போட்ட பிறகு கடல்ல எவ்வளவு மீன் இருக்கும். இந்த மீன் தான் கடவுள் அந்த மீனை ஏற்படுத்தி, இந்த மீன் தான் போய் யோனாவை என்ன செய்யணும்? முழுங்கணும். கடல்ல எவ்வளவு மீன் இருக்கும், உணவுக்காக எப்படி ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு மீன் அவசர கொடுக்கையா முன்னாடி யோனாவை கடிச்சுச்சா? ஏதாவது ஒரு மீன் சொல்லிச்சா, பெரிய மீனே நீ அவரை முழுகிக்கோ, நான் வேண்டான்னு சொல்ல, ஒரே ஒரு சுண்டு வரல மட்டும் கொஞ்சம் கடிச்சிட்டு போயிடுறேன் சொல்லிச்சா? சொல்லல. கடல் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. உயிரற்ற பொருள்களை அவர் ஆளுகை செய்தார். அந்த பெரிய மீனை பாருங்க, நீ போய் யோனாவை முழுங்குன்னா என்ன செய்யணும்? முழுங்கணும். கரையில கொண்டு துப்பணும்னா துப்பணும். 3 நாள் உன் வயிற்றுல பத்திரமா வச்சிருக்கணும்னா வச்சிருக்கணும். கொஞ்சம் செரிச்சிடுறேன்னு வயிற்றுல செரிக்கிற அமிலத்தை சுரந்து யோனாவை ஏதாவது கொஞ்சம் உருத்தெரியாம ஆக்கி விட்டுருச்சா? ரொம்ப பவர்ஃபுல் ஆசிட் நம்ம வயிற்றுல சுரக்கிறது. அதோட pH 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். உள்ள எலும்பே போனாலும் பஸ்பமாக்கிரும் சொல்றாங்க. அவ்வளோ பெரிய மீனுடைய வயிற்றுல எவ்வளவு லிட்டர் ஆசிட் வந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. ஆசிடுக்குள்ளேயே கூட யோனா உட்கார்ந்து இருந்தாலும் ஆசிட் தொட கூட இல்லை யோனா. இந்த மீன் எவ்வளவு அழகா கீழ் பிடிஞ்சிருக்குன்னு பாருங்க. பிள்ளைகளா கேளுங்க, அவ்வளோ பெரிய மீன் ஒன்னும் செய்யல.
ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சு 3 நாள் அந்த நிறைய பேருக்கு சந்தேகம், யோனா வயிற்றுல இருக்கும்போது மீன் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா? ஏன்னா மீன் சாப்பிட்டுச்சுன்னா வயிற்றுக்கு போயிருக்கும், வயிற்றுல டைஜஷன் நடந்திருக்கும், யோனாவும் சேர்ந்துல டைஜஷன் ஆயிருப்பாரு. இப்படிலாம் எக்கச்சக்க குதர்க்கமான கேள்விகள் எல்லாம். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவருடைய ஆளுகையை பாருங்க. அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா அது நம்ம அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கூட விட்டுருங்க. ஆனா அந்த மீனோட வயிற்றுல 3 நாள் பாதுகாப்பாங்க. பெரிய சூரியனை பாருங்க, நீ உதிக்கணும், அந்த ஆமணக்கு செடிய அழிக்கணும். யோனாவுக்கு அந்த வெயிலினுடைய உஷ்ணம் அதை உணரணும். சொன்னா அதையும் பெரிய சூரியன் செய்யும். ஆமணக்கு செடி வளருன்னா வளரணும், அதை சின்ன பூச்சி போய் தின்னுன்னா தின்னணும். பெரிய மீன்ல இருந்து சின்ன பூச்சி வரைக்கும் கடவுளுடைய சர்வ ஆளுகைய இந்த புத்தகத்துல நம்மால பார்க்க முடிகிறது. அற்புதமான ஒரு புத்தகம். இவைகளெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்திய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் நடப்பதில்லை. எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எத்தனை ஆறுதலான செய்தி. எத்தனையோ நேரம் ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்னைய மிரட்டுற மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. என் மேனேஜர் கைய காமிச்சு என்னைய அப்படி கொன்றுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்குமோ? எதுக்கெல்லாம் பயப்படுவான் தெரியுமா? எதுக்கு பயப்படணும்னே அவசியம் இல்லாம பயப்படுற மனிதர்கள் தான் நம். எல்லாத்துக்கும் பயந்த மனுஷன் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய நிலவை பார்த்து பயந்துருக்கவெல்லாம் உண்டான். ஐயோ இது நடந்துருமா அது நடந்துருமா, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. ஒன்னும் நடக்காது. நீங்க பதட்டமாயி டென்ஷன் ஆகி பிபி சுகரு கொலஸ்ட்ரால் வேற என்னென்ன இருக்கோ எல்லாம் சூட்டப்பாயி மூளைய போட்டு அமுக்கி நசுக்கி அவ்வளவு பதட்டமா ஓடிட்டு இருந்தாலும் கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை தாண்டி ஒண்ணுமே நடக்காது. இது எவ்வளவு பெரிய ஆறுதலான செய்தி, எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை மேல நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். நிறைய பேரு ஐயோ இவ்வளோ அழுத்தம் வந்துருச்சு. போன வாரம் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு பாருங்க. மனுஷன் பிரஷர் என்னமா டிஜிபி, ஆமா டிஎஸ்பி இல்லையா டிஜிபியா, சரி வச்சுக்கோங்க. இப்படி எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க. ஏன் அவன் தற்கொலை பண்றான் கேட்டா ஓசிடி டிஸார்டர்னு அதுக்கு ஒரு கதையை சொல்லுவான் மனுஷன். ஆனா உண்மையிலேயே ரொம்ப அழுத்தம், மன அழுத்தம். என்ன நடந்துருமோ ஏது நடந்துருமோ, நான்ல எதை செய்யணும். மனுஷன் நிறைய நேரம் என்ன பண்ணுவானா, நான் செய்யறேன் ஒரு ஆண்டை விட்டுருவார். ஓடு ஓடு எது வரைக்கும் விட்டுருவார் தெரியுமா? இலைக்கிற வரைக்கும் ஓட விட்டுருவார். கடைசியில இலைச்சி நாக்கு வெளியே தள்ளி ஒரு சொட்டு எச்சி கூட இருக்காது விழுகிறது. அப்பதான் புரியும் நான் என்ன செஞ்சும் ஒன்னும் நடக்க போறது. நான் ஏன் இப்படி பயந்தேன், நான் ஏன் இப்படி ஓடுனேன், நான் ஏன் இப்படி பிரயாசப்பட்டேன். கடைசியில யோனா மாதிரி உட்கார்ந்துறது வெயில்ல குத்த வச்சு உட்கார்ந்துக்கிட்டு நான்லாம் செத்து போனா என்ன, எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? ஏன் அந்த நிலைமை? கடவுளுடைய சோவனிட்டி புரியல. அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளதே. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார், எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிறார். உங்க வாழ்க்கையில கடல் மாதிரி கொந்தளிக்குதா, காத்து பயங்கரமா அடிக்குதா, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் உங்களுக்கு பயம் வருதா, பேசாம அதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? அதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? கடவுள் அனுமதிக்கிறார். அதற்கு மத்தியிலும் கூட அவருடைய மக்களை அவர் பாதுகாப்பார். ஐயோ பிஜேபி காரன் பயங்கரமா எந்திரிச்சு சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு சபைகளெல்லாம் ஒடுக்குறான் அடிக்கிறான். எங்கோ நடந்த எந்ததோ வீடியோவெல்லாம் கொண்டு மணிப்பூர், மிசோராம், அங்க லடாக்கு எல்லாத்துலயும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு பொண்ண துப்பாக்கில சுட்டு கொண்டுட்டான்னு வீடியோ போட்டாங்க. நம்ம ஆளுக பூரா ரத்தம் கொதிச்சு போயிடும். ஐயோ ஆண்டவரே, அவர் பார்த்து அங்க சிரிச்சிட்டு இருப்பாரு. அவன் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ஏதோ ஒன்ன போட்டுட்டான், இங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்து. God is ruling. அவருடைய ஆளுகையை மிஞ்சி ஒன்னும் நடந்துறாரு தம்பி. அவருடைய ஆளுகையை மிஞ்சி ஒன்னும் நடந்துறாரு. இந்த யோனா புத்தகம் அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு அற்புதமான சான்று. கடவுளுடைய மக்களாகிய நமக்கு அது ரொம்ப பெரிய ஆறுதலான செய்தி. இன்னும் ஆண்டவர் அதிகமா விசுவாசிக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் அவரை பற்றி வாழ்வதற்கும் இது அற்புதமான ஒரு புத்தகம் படிக்கிறோம். இரண்டாவது,
கடவுளுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதை இந்த புத்தகம் தெளிவாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்துகிறது. நிறைய பேருக்கு என்னன்னா, நான் செய்யறது யாருக்கும் தெரியாது, நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, நான் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர்கள் தங்களையே ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு பைத்தியர்கள் ஆனார்கள். வேதம் சொல்ற மாதிரி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது. யோனா கிட்ட நீ போப்பா மகா நகரமாகிய நினிவேக்கு போய் பிரசவம் பண்ணு அப்படின்னு சொன்னா, இவர் என்ன செய்யறாரு? அங்கெல்லாம் போயிருக்கணும். நான் எங்க போறேன்? யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு கப்பல் எடுப்பேன். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? போகும்போதே ஆண்டவர் பிடிச்சிட்டார். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறவனாக நினைத்து கொண்ட போதிலும் அவன் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவன் மீது இருந்தது. என்ன செய்து கொண்டிருக்கிறான், எங்க போறான்? 139வது சங்கீதத்துல காலைல வாச்சமா இல்லையா? உட்காருதலும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன், என் வாயில் சொல் பிறவாது. சிந்தனையில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி, நினைப்பு வர்றதுக்கு முன்னாடி அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவாக இருப்பதில்லை. ஒருவரும் ஒரு சம்பவமும் நிகழ்ச்சியும் அவருடைய பார்வைக்கு தெரியாமல் நடந்து விடுவது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விசனத்தோடு வேதனையோடு வனாந்திரத்துல ஓடுன அந்த ஆகார பார்த்து ஆண்டவர் கேட்கலையா? ஆகாரே ஆகாரே எங்க பாரு, நீர் என்னை காண்கிறது காண்கிறது. உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படின்னு மறைமுகமாக பாவங்களை செய்து கொண்டிருந்தா கூட இருக்கிற மனிதர்களுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரியாது நான் செஞ்சா என்ன. அப்பா அம்மா இருக்கும்போது மொபைல் நோன்னா சத்தம் போடுவாங்க. அப்பா அம்மா இல்லாத நேரம் மொபைல் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், டிவி பார்க்கலாம். அப்பா அம்மா இருக்கும்போது கார்ட்டூன் பாக்குற மாதிரி பாக்குறது, அப்பா அம்மா இல்லாத போது வேற எதையோ பார்த்து சிரிச்சிட்டு கிடக்குது. ஆனா யார் பார்த்துட்டு இருக்கா? யார் பார்த்துட்டு இருக்கா? கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒருத்தரும் தப்பவே முடியாது. நீங்க எங்க போனாலும், நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க என்ன பேசினாலும், நீங்க என்ன சிந்திச்சாலும் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அண்ட சராசரத்துல விடியற் காலத்து செட்டைகளை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக பறந்து போவேன்னு போனா கூட எங்கேயும் போக முடியாது. அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தடுத்து நிறுத்தும். அங்கேயும் தடுத்து நிறுத்தும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கணும். யாரும் இல்லைன்றதுக்காக துணிகரத்தோட பாவம் செய்ய என் துணியக்கூடாது. அங்கேயும் கடவுள் இருக்கிறார், நாம் செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புத்தகம் அதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம படிக்கிறது என்னன்னா, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் ஒன்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் முடிவு பண்ணத யாராலையும் மாற்றவே முடியாது. உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படியே நடந்தே தீரும். அதை உங்களாலேயோ என்னாலேயோ மாற்றவே முடியாது. தேவனுடைய கரம் அதுல இருக்கிறது. எனக்கு விருப்பமே இல்லையே, யோனாவுக்கு போக விருப்பமே இல்லைதான், ஆண்டவர் விட்டாரா? நீ எங்கிட்டு ஓடினாலும் கடைசியில் அதை செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். நினிவேக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது யோனாவுக்கு விருப்பம் இல்லாததாக, அது மட்டும் இல்ல எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் அதை சொல்லும் போது யோனா எரிச்சல் உள்ளவனாக, கடைசியில என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு எரிச்சலோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதனாலதான் நான் போமாட்டேன்னு சொன்னது. அந்த எரிச்சல் இருதயத்துல. அதெல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ எங்க ஓடினாலும் அது எல்லாமே ஆபத்துலதான் முடியும். ஆண்டவர் சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வழியாக நீங்க நடக்கிறதுக்கு அனுமதித்திருக்கிற போது, இல்ல இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு விருப்பம் இல்ல,
இதை எப்படியாவது நான் தவிர்த்துக்க பாக்குறேன்னு சொல்லி நீங்க ஓட விரும்பினா நீங்க ஓடுகிற பாதையெல்லாம் ஆபத்துலதான் போய் முடியும். 2வது அதிகாரத்துல கடலுக்குள்ள மீனோட வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு பாசிகளும் என்னென்னமோ என் தலைமையில சுத்திட்டு இருக்க, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ண வச்சிரும். எங்க உட்கார்ந்து மீனோட வயிற்றுக்குள்ள. ஆண்டவர் என்ன சொன்னார்? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் பண்ணிருக்கலாம்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை பாடு மரண கட்டு என்னை சூழ்ந்து இருக்கிறது, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக போராட உங்களால முடியாது. அதுக்கான பலன் உங்ககிட்ட கிடையாது. சில கடினமான பாதையின் வழியாக உங்களுடைய வாழ்க்கைய வாழ நேர்கிற போதிலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க ஓடாதீங்க. ஓட ஓட ஆபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். விருப்பமற்ற காரியங்களாக இருந்த போதிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய உதவியோடு பலத்தோடு அதை செய்து முடிக்க பாருங்க. ஆண்டவர் அப்போ உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். விருப்பம் இல்லைன்னு ஓடாதீங்க. பொறுமையா இருக்கு. ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் உதவி செய், இதை செய்வதற்கு பலன் தான். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்யும். இனி 4வது ஒரு காரியத்தையும் பார்க்கணும். அது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மன்னிக்கும் அன்பை இந்த புத்தகத்துல நம்மால பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய நகரம் இந்த நினிவே பட்டணம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே அரசன்ல இருந்து அடிமையானவன் வரைக்கும் எல்லா மிருக ஜீவன்களும் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தங்களுடைய மனம் திரும்புதல அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து அங்கீகரித்து அந்த பட்டணத்தை அழிக்காம பாதுகாத்தார். அதான் கர்த்தருடைய மன்னிக்கும் அன்பு. மனம் திரும்புகிறவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்த போதிலும் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதியான ஒரு தேசத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கொண்டு செல்ல சொன்ன ஒரே தீர்க்கதரிசி யோனா மட்டும்தான். பழைய ஏற்பாட்டுல புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், விசுவாசத்தை அடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு பட்டணம் ஒரு தேசம் முழுமைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சென்று அந்த தேசமே மனம் திரும்பியது இந்த நினிவே பட்டணத்துல மட்டும்தான். அப்படிப்பா ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அந்த பட்டணத்துக்கு எதிராக மனம் திரும்புவதற்கான சுவிசேஷத்தை நீ சொல்லு. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினதை பார்க்க ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய பாவங்களை உணர்ந்து நினிவே பட்டணத்து மக்களை போல உங்க இருதயத்துல உங்க பாவத்துக்காக துக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். அந்த நினிவே பட்டணத்துக்கு சொன்ன அந்த வார்த்தை மாதிரி 40 நாள் உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கை என்னைக்குன்னு தெரியாது, எப்ப முடியும்னு தெரியாது. ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ்ந்து இந்த உலகத்துல மறிக்கிற போது மகிமையான வாடாத ஜீவனை நோக்கி நம்ம போக முடியும். அதே சமயத்துல அந்த நம்பிக்கை இல்லாம மறிக்கிற போது நரகம் தன்னுடைய வாயை திறந்திருக்கிறது பாவிகளான மனிதர்களை தனக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்கு. ஏன் நீங்க அந்த கொடுமைக்குள்ள போகும்? ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா? யோனா 4வது அதிகாரம் 10-11 வசனங்கள் கடைசியில முடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யோனா விசனத்தோடு உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்பட்டதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாய். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரம் ஆகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அவர் பரிதபிக்கிற தேவன். ஒரு பாவியும் தன்னுடைய பாவத்துல அழிந்து நரகத்துக்கு போவது அவருக்கு விருப்பம் இல்லைங்க. விருப்பம் இல்லை. நீங்களும் உங்களுடைய பாவத்தில் அழிந்து நரகத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க மனம் திரும்பி வருகிற போது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவர்
மன்னிக்கிற அன்போடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால் உங்கள் காலங்களை வீணடிக்காம நினிவே பட்டணத்து மக்களை போல உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவரிடத்துல வாருங்க. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிப்பார். இனி கடைசியாக 5வதாக இந்த புத்தகத்தினுடைய பொதுவான பிரிவுகள் என்ன? எத்தனையோ காரியங்களை ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் சொல்லலாம். ஒருவர் சொன்னது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா கேட்சிங்கா இருந்துச்சு. 4 அதிகாரத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு பாருங்களேன். 1வது அதிகாரம் யோனாவை வச்சே முதல் அதிகாரத்துக்கு தேவனை விட்டு ஓடிய தீர்க்கதரிசி. முதல் அதிகாரத்துக்கு தேவனை விட்டு ஓடிய தீர்க்கதரிசி. 2வது அதிகாரத்துக்கு தேவனிடத்திற்கு ஓடிய தீர்க்கதரிசி. ஏன்னா அப்ப எங்க உட்கார்ந்து ஓடிட்டு இருக்கிறாரு? மீன் வயிற்றுல உட்கார்ந்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவனிடத்திற்கு ஓடிய தீர்க்கதரிசி. 3வது தேவனோடு ஓடிய தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு மகா நகரமாகிய நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். 4வது தேவனை எதிர்த்து ஓடிய தீர்க்கதரிசி. கடவுளுடைய செயல்களுக்காக கோபப்பட்ட தீர்க்கதரிசி. இப்படி இந்த 4 அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க போறோம். இன்னும் நம்ம சொல்லணும்னா முதல் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. யோனாவின் செயல் என்ன? யோனாவின் செயல் முதல் அதிகாரம். 2வது அதிகாரம் கர்த்தருடைய செயல். 3வது அதிகாரம் யோனாவினுடைய தீர்க்க தரிசனப்படி. 4வது அதிகாரம் யோனாவினுடைய கோபமும் கர்த்தருடைய சிக்ஷையும். இப்படி பல தலைப்புகளை நம்ம கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு அதிகாரத்தின் பகுதிகளாக நம்ம பிரிச்சு படிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, உருவக கதை அல்ல. வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நமக்கு காட்டுகிறது. அவருடைய சித்தம் மட்டுமே நிகழும், அதை ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத காட்டுகிறது. ஒருவேளை நமக்கு அது விருப்பம் இல்லாம இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்பதை உணர்த்துகிறது. கடவுளுடைய மன்னிக்கும் அன்பையும் இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இவைகளை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்வோம்.